போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. பலவிதமான போராட்டத்தில், நெருக்கடியில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா? உங்கள் நெருக்கடியின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் உங்களை சுமக்கிற ஒருவர் உண்டு, உங்களை தாங்குகிற ஒருவர் உண்டு, உங்களை ஏந்தி கொண்டு தம்முடைய கரங்களில் வகித்திருக்கிற ஒருவர் உண்டு. அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே இந்த போராட்ட நேரங்களில் அவர் உங்களை கைவிட்டு போகிறவர் அல்ல, உங்களை தனியே விட்டு விடுகிறவர் அல்ல. உங்கள் மீது கரிசனையாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நல்ல வேளையில் இந்த பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு ஆவியானவர் தந்த ஏவுதலின் படியாக இந்த பாடலை இணைந்து நாம் பாட போகிறோம். இந்த பாடலை கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். நீண்ட நாட்கள் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டாக போகிறது. பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்களே, அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்களே, போராட்டங்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை தொட போகிறார். உங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளை மாற்றி போட போகிறார். ஒரு பெரிய விடுதலை உங்களை நோக்கி கடந்து வர போகிறது. நாம் சேர்ந்து இணைந்து இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயாமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. நீங்க சொல்லுங்களேன். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ? அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ? கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. கடந்ததை நினைத்தது நம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கு. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில் நடந்த சில சோகமான காரியங்கள், உள்ளத்தை உடைக்கிற சில காரியங்கள் உங்கள் மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடந்ததெல்லாம் நன்மைக்காய் மாற்றி முடிக்கிறவர். எல்லாம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்கு தாங்க. எல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே கடந்த காலங்களில் நீங்கள் நடந்த சம்பவங்களை எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களில் உங்கள் கண்ணீரை துடைப்பது அவர் வல்லவர். கண்ணீரை துடைப்பதற்கு அவர் வல்லவர். இந்த ஆராதனை வேளையில அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்கள் உள்ளத்தை உடைத்திருக்கிறதா? நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? உதாசீனம் பண்ணப்பட்டிருக்கிறாயா? தேவ பிள்ளையே, உனக்காகத்தான் கர்த்தர் இந்த வேளையில உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடிக்கின்றாயோ? இனி நீ அழ வேண்டியது வராது. இனி நீ அழ வேண்டியது வராது. உன் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளை கர்த்தர் தந்து நீ அழுகிற காரியத்தில் உனக்கு விடுதலை தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. சேர்ந்து பாடலாமே. ஓமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர்
வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு. பதறாதே மனமே. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருளாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு. பதறாதே மனமே. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு. பதறாதே மனமே. நண்பன் கைவிட்டானோ. நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. நண்பன் கைவிட்டானோ. நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. கைவிடானம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. கைவிடானம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. மீண்டும் சொல்லுங்காமே. ஆனந்தம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே இந்த வார்த்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில ஆனந்தம் உண்டாகிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை தருகிறார். புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதிக்கிற வேளையில எல்லா கவலைகள் மாறுகிறது, எல்லா பயங்கள் மாறுகிறது, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுகிறது. கடந்த காலங்களை எண்ணி கண்ணீர் வெடிக்கிறாயோ, வருங்கால பயங்களுடைய வாட்டி வதைக்கிறதோ, அடுத்த நாட்கள் என்ன செய்வது தெரியவில்லையே,
தெரியவில்லையே, அடுத்த காலங்கள் எப்படி போகும் என்று தெரியவில்லையே, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வேலைகள், என் வருமானம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை அங்கலாய்த்துக் கொண்டிருப்பாயானால் இந்த வேளையில் உனக்கு ஒரு நற்செய்தி. அருள்நாதர் இயேசு உனக்காய் காத்திருக்கிறார். அனைத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுங்கள், அனைத்தையும் கரத்தில் அர்ப்பணியுங்கள். சகலத்தை நன்மைக்காய் மாற்றுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுவார். சிஸ்டர், உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணுவார். பிரதர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நண்பன் கைவிட்டு இருக்கலாம், நம்பினோர் எதிர்த்திருக்கலாம், எல்லா நம்பிக்கை அற்று போய் இருக்கலாம். நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆராய்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. எல்லா தடைகளுக்கு கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிடாத தேவன் உன்னை கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நம்பின ஜனங்கள் கைவிடலாம். ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டார்ல, இயேசு உங்களை தள்ளிவிட மாட்டார்ல. அவர் உங்களை புறக்கணிக்கவே இல்லை. அவர் உங்கள் மீது பட்சமாக இருக்கிறார், உங்கள் மீது ஆதரவாக இருக்கிறார், உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். அவருடைய தயவு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது. ஓ, இந்த வேளையில கர்த்தர் அநேக குடும்பங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், அநேக தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கை மாறுது பிரதர், வாழ்க்கை மாறுகிறது சிஸ்டர். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருந்து என் கூட ஆராதிச்சாலும் பரவாயில்ல, இந்த வேளையில கர்த்தர் உங்களை தொடுகிறார். கைவிடப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உள்ளம் உடைந்து சுக்குநூறாய் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் உள்ளத்தை தேற்றுகிற ஒரு தேவ பிரசன்னம், உன்னை நன்றாய் நடத்துகிற தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறதே. எல்லா காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார். உறவுகள் கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிடாதவராய், புறக்கணியாதவர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நல்லவர். ஆண்டவரே, சேர்ந்து சொல்லுங்க, ஆனந்தம் சேர்ந்து பாடலாமாமே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அந்த நல்ல நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. வருங்கால பயங்கள் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதோ, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன்னை உருவாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நண்பன் கைவிட்டு இருக்கலாம், நீ நம்பின ஜனங்கள் உன்னை வெறுத்திருக்கலாம், எதிர்த்திருக்கலாம், உன்னை தனியாய் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் உன்னை விட்டு கொடுக்காத ஒருவர் உண்டுங்க, உங்களை கைவிடாத ஒருவர் உண்டுங்க, உங்களை புறக்கணிக்காத ஒருவர் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லைங்க, அவர்களை கைவிடவே இல்லைங்க, அவர்களை புறக்கணிக்கவே இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. யார் வேணா உங்களை கைவிட்டு இருக்கலாம், யார் வேணா உங்களை புறக்கணிச்சு தள்ளி இருக்கலாம், யார் வேணா உங்களை வேண்டான்னு தள்ளி இருக்கலாம். எங்கே தள்ளப்பட்டீர்களோ, எங்கே உடைக்கப்பட்டீர்களோ, எங்கே நொறுக்கப்பட்டீர்களோ, அங்கே தேவ பிரசன்னம் உங்களுக்கு பதிலாக இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி, ஆண்டவரே, அனைத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிற எங்களுக்கு நீ சகலத்தையும் நன்மைக்காய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரே, சகலத்தையும் நன்றாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரே, சகலத்தை உங்களுக்கு சாதகமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரே. உம்முடைய வல்ல பிரசன்னம் ஆளுகை செய்வதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உடைக்கப்பட்டு எத்தனை பேர் ஆராதிக்கிறாங்களோ, நொறுக்கப்பட்டு எத்தனை பேர் ஆராதிக்கிறாங்களோ, கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள், கடந்த காலத்தில் நடந்த வேதனையான சம்பவங்கள், கடந்த காலத்தில் நடந்த உள்ளத்தை உடைக்கிற அனுபவங்கள் மூலமாக எத்தனை பேர் வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறாங்களோப்பா. இந்த ஆராதனை வேளையில என் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிற கிருபைக்காக நன்றி, என் பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிற கிருபைக்காக நன்றி, உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தை ஆற்றுகிற கிருபைக்காக நன்றி. ஓ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. கண்ணீர் வடிக்காது. அண்ணால் அழுதாள்,
அவளுக்கு கர்த்தர் சாமுவேலை தந்தார். ஆகார் பிள்ளையின் சாவை பார்க்க மாட்டேன் என்று அவள் தனியே போய் அழுது கொண்டிருந்தாள். அந்த கண்ணீரை இயேசு கண்டாருங்க. இந்த ஆராதனை வேளையில கண்ணீரோடு தேவனை ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்க்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுது பிரதர் சிஸ்டர், உங்க கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் மெய்யாகவே அற்புதங்களை பார்க்கிறீர்கள். மெய்யாகவே விடுதலை உண்டாகிறது. எல்லா கண்ணீர் மாறிக்கொண்டிருக்கிறது. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கிறார். சில கசப்பான அனுபவங்களை மீண்டு வெளிவர முடியாம தவிக்கிறீங்களே, நடந்ததெல்லாம் நன்மைக்குங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்பா செய்கிறார். அப்பா செய்த எல்லா காரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காகவே செய்திருக்கிறபடினாலே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும் அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. வருங்கால பயங்கள், நாளைய தினத்தை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எங்கள் ஊழியங்கள் எப்படி இருக்குமோ, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வருங்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? காலத்தை படைத்தவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கரத்தில் வைத்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நம்ம கரத்தில் இல்ல, ஜோசியக்காரன் கரத்தில் இல்ல, யாரோ அடுத்த நபர் கரத்தில் அல்ல. உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் கரத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. அவர் கரத்தில் எதிர்காலம் இருக்கிறபடினாலே எதிர்காலம் உங்களுக்கு மகிமையாய் இருக்க போகிறது. புறக்கணித்து தள்ளப்பட்ட அதே இடங்களில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கைவிடானம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாத சமூகத்திலே. அலைக்கடல் நடுவிலே, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ? பேதுரு, ஆண்டவரே நீரையானால் கடலில் நடந்து வர எனக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டும். நடக்க சொன்னார். நடந்து வரும் பொழுது அவன் சுற்றிலும் காற்று பலமாய் வீசுகிறதை கண்டு, கடல் கொந்தளிக்கிறதை கண்டபோது அதை பார்த்தவுடன் அமிழத் தொடங்கினான். இயேசு அவன் கரத்தை பிடித்து அவனை தூக்கிவிட்டார். அவனை கரத்தை பிடித்து தூக்கி அதே இயேசு இந்த ஆராதனை வேளையில் உங்கள் கரத்தை பிடித்து தூக்குகிறார். எந்த சூழ்நிலை உங்களை அமிழ்த்தினது, எந்த பாரங்கள் உங்களை கடலுக்குள் அமிழ்த்தியது, எந்த பிரச்சனை கடல் போல் பெரிதா இருந்து உங்களை மூழ்கடிக்க முயற்சித்தது, எந்த வியாதி உங்களை மூழ்கடிக்க பார்த்ததோ, எந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிக்க பார்த்ததோ, எந்த கடன் தொல்லை உங்களை மூழ்கடிக்க பார்த்ததோ, அதே கடலிலே அதே இடத்திலே உங்களை கரம் பிடித்து உயர்த்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு மேலாக ஹல்லேலூயா பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே அமிழ்ந்து நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மீண்டு வருவோம், நாங்கள் எழும்பி வருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை பாருங்க. அப்போடைய முகத்தை நோக்கி பாருங்க. அப்படி பிரசனத்தை பிடிச்சுக்கோங்க, அப்படி சமூகத்தை பிடிச்சுக்கோங்க. எல்லாம் எதிராக மாறி கொண்டிருக்கிறதா? நண்பன் கைவிட்டானா? உறவுகள் கைவிட்டதா? தாய் தகப்பன், கணவன் மனைவி பிள்ளைகள் யார் வேண்டுமானால் இருக்கலாம், கைவிட்டு இருக்கிறார்களா? உங்களை கைவிடாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை தள்ளாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை ஆதரித்து நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, அவர் உங்களை கைவிடுவதே இல்லை, அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. அவர் உங்கள் மேல நினைவாயிருக்கிற கர்த்தர், நினைவாயிருக்கிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டல்லவா?
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் இந்த பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் ஏவினபடினாலே இந்த நல்ல வேளையில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் போராட்டத்தோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு, வேதனை நிறைந்த உள்ளத்தோடு உங்க சமூகத்தில் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்களோ, இப்படி வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அலை கடல் பிரச்சனைகள் கடலை போல மூழ்கடிக்க பார்க்கிற சூழ்நிலையில நீர் கரம் நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா. மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையிலே என் கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சம்பவங்கள் உள்ளத்தை உருவ குத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் அப்பா. இப்பொழுது என் கர்த்தர் அந்த வேதனை துடைக்கிற கிருபைக்காக நன்றி. கடந்த காலங்கள் தந்த காயங்கள் இப்பொழுது ஆறுகிற கிருபைக்காக நன்றி. கடந்த காலங்கள் தந்த வேதனைகள் இப்பொழுது நீங்குகிற கிருபைக்காக நன்றி. கடந்த காலங்கள் தந்த கசப்பான அனுபவங்கள் இப்பொழுது நீங்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. வருங்கால பயங்கள் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் மாறட்டும், குடும்பத்தை குறித்த பயங்கள் மாறட்டும், சகல காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. என் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிற கிருபைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற கிருபைக்காக நன்றி. இப்பொழுதே கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இப்பொழுதே கர்த்தர் சில குடும்பங்களை தொடுகிறார். பிரிவினையினாலே பிரிந்து கிடக்கிற சில குடும்பங்களுக்குள்ளாக தெய்வீக ஒற்றுமை கடந்து வருகிறது. பல ஆண்டுகள் வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு வியாதி ஒரு போராட்டத்தை போல, ஒரு போராட்டத்தின் நெஞ்சத்தோடு, போராட்டத்தின் மனதோடு வியாதி சுமந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது என் கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. அற்புதங்கள் நடக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா வியாதிகள் அழிக்கப்படுவதாக, எதிரான வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, எதிரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக. என் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் அநேகரை தொட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. உயிருள்ள சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா. கர்த்தர் பேசி நீ சொன்னபடியே செய்து முடித்த சாட்சிகளை எழும்புவதாக. அற்புதங்கள் நடக்கிற கிருபைக்காக நன்றி. ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு அடைக்கலாம். போராட்டங்கள் மாறின கிருபைக்காக நன்றி. அலை கடலின் அனுபவங்கள், மூழ்கடித்த காரியங்கள், மூழ்கடித்த கடன் தொல்லை, மூழ்கடித்த பிரச்சனை, மூழ்கடித்த அவமானம், மூழ்கடித்த பிரிவினை இன்றைக்கு கர்த்தர் எடுத்து போட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை, சம்பவங்களை, மறக்க முடியாத கசப்பின் அனுபவங்களை என் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வருங்காலத்தில் இருக்கிற பயங்களை மாற்றி இருக்கிற கிருபைக்காக நன்றி. கைவிடாத கர்த்தர், உம்முடைய கரத்தினாலே, கைவிடாத கர்த்தர், உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனந்தம், பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம், பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. உங்க பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் தொட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இப்படி வாழ்க்கை கர்த்தர் மாற்றி இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் நடந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. சாட்சிகள் இப்படி பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளட்டோப்பா. அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரப்பா, நீ நல்லவர்.